அதானி நிறுவனம் மூலம் அதிமுக ஆட்சியில் நிலக்கரி இறக்குமதி செய்ததில் நடந்த ஊழல் பற்றி அதிர்ச்சி தகவல். தரம் குறைந்த நிலக்கரியை போலி பில்கள் மூலம் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு அதானி நிறுவனம் 3 மடங்கு அதிக விலைக்கு விற்றது அம்பலம். நிலக்கரி ஊழல் தொடர்பாக புதிய அரசு உரிய விசாரணை நடத்தும் என்று ராகுல் காந்தி உறுதி. உரிய நடவடிக்கை எடுக்க திரிணாமுல் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தல். விழுப்புரம், தேனி, கன்னியாகுமரி உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய மழை. கொடைக்கானல் அருகே ஆற்று வெள்ளத்தில் சிக்கிய 4 பேர் பத்திரமாக மீட்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. 5 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. டெல்டா மாவட்டங்களில் பயிர் சேதங்களை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அரசு நடவடிக்கை. ஏற்காட்டில் தொடங்கியது 47வது கோடை விழா மலர் கண்காட்சி. சுற்றுலா பயணிகளை கவர்ந்த மலர் அலங்காரம். சமுதாயத்தில் பிளவு ஏற்படுத்தும் வகையில் பாஜக தலைவர்கள் பேசக்கூடாது என்று ஜே.பி. நட்டாவுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. தேர்தல் விதிகளை காங்கிரஸ் தலைவர்களும் பின்பற்ற வேண்டும் என்று கார்கேவுக்கும் கடிதம். அதிமுக ஆட்சியில் அதானி நிறுவனத்தின் மூலம் இந்தோனேஷியாவில் இருந்து நிலக்கரி இறக்குமதி செய்ததில் 6000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்தது தொடர்பாக புதிய ஆதாரங்கள் வெளியாகியுள்ளன. போலி பில்கள் தயாரித்து தரம் குறைந்த நிலக்கரியை 3 மடங்கு அதிக விலைக்கு விற்றதன் மூலம் அதானி நிறுவனம் கொள்ளை லாபம் அடைந்திருப்பதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அதிமுக ஆட்சியில் நிலக்கரி கொள்முதல் செய்ததில் 6000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக கடந்த 2018ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறையில் அறப்போர் இயக்கம் புகார் அளித்திருந்தது. இந்த நிலையில் சர்வதேச அளவில் திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் ஊழலை அம்பலப்படுத்தும் OCCRB அமைப்பு 2014ஆம் ஆண்டில் அதானி நிறுவனம் நிலக்கரி இறக்குமதியில் செய்த முறைகேடுகள் பற்றி புதிய ஆதாரங்களை வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பிரிட்டனிலிருந்து வெளியாகும் ஃபைனான்சியல் டைம்ஸ் இதழில் வெளியாகியுள்ள கட்டுரை மூலம் 2014ஆம் ஆண்டில் மட்டும் தமிழ்நாடு மின்வாரியத்துக்காக அதானி நிறுவனத்திடமிருந்து சுமார் 17,50,000 டன் நிலக்கரி அதிக விலைக்கு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது அம்பலமாகியுள்ளது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த 2014ஆம் ஆண்டில் மின்துறை அமைச்சராக நத்தம் விஸ்வநாதன் இருந்தபோதே இந்த கொள்முதல் நடந்துள்ளது. 2014 ஜனவரி 9ஆம் தேதி எண்ணூர் துறைமுகத்திற்கு 69,925 டன் நிலக்கரியை தமிழ்நாடு மின்வாரியத்திற்காக அதானி நிறுவனம் கொண்டு வந்தது தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்ததில் அந்த நிலக்கரி தரம் குறைந்தது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனால் ஏற்படக்கூடிய கூடுதல் இழப்பெல்லாம் இன்னும் கணக்கிடக்கூடப்படல. இப்போ இந்த மாதிரி இன்னொரு 22 ஷிப்மெண்ட்டை பார்த்துருக்குறாங்க. அந்த 22 ஷிப்மெண்ட்லையும் பார்க்கும்பொழுது $28 தான் அங்கு இந்தோனேஷியாவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சராசரியாக $86 அதானியிடம் இருந்து நம்மளுடைய தமிழ்நாடு மின்சார வாரியம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 22-23 கன்சைன்மெண்ட்டில் மட்டுமே பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அவர்கள் சொல்லுவது என்னென்னா $70 மில்லியன் இழப்பு. நீங்கள் அன்றைய தேதியில் டாலர் ரேட் வச்சு பார்த்தீங்கன்னா கூட 420 கோடி ரூபாய் இந்த 22 ஷிப்மெண்ட்டில் மட்டும் ஒரு டெண்டரோடைய ஒரு பார்ட்டு அதில் மட்டுமே இவ்வளவு இழப்பு நடந்திருக்கிறது. இந்தோனேஷியாவை சேர்ந்த ஜான்லின் என்ற நிறுவனம் தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு அனுப்பிய எரிதிறன் குறைந்த நிலக்கரி பிரிட்டிஷ் வர்ஜின் தீவுகளை சேர்ந்த ஒரு நிறுவனம் மற்றும் சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு நிறுவனத்தின் வழியாக தமிழ்நாடு கொண்டுவரப்பட்டது போல் போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆவணங்கள் மூலம் இந்தோனேஷியாவில் 2,330 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்ட 1 டன் நிலக்கரியின் விலை
தமிழ்நாட்டிற்கு வருவதற்குள் 7,650 ரூபாயாக அதிகரித்து காட்டப்பட்டுள்ளது. தரம் குறைந்த நிலக்கரியும் எரித்திறன் அதிகமுள்ள உயர்தர நிலக்கரியாக ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. கலோரிஸ் 6000 கலோரிஸ் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஆற்றல் மிக்க இருக்கக்கூடிய நிலக்கரி அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையிலே அது 3600 கலோரிஸ் தான் இருக்குது பெர் கிலோ. ஸோ ஏன் இந்த மோசமான இருக்கக்கூடிய இதை எரிப்பதனால் என்ன பாதிப்பு உண்டாகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெர்மல் பவர் ஸ்டேஷனில் இந்த நிலக்கரியை நாம் பயன்படுத்துவதன் மூலமாக அதிகமாக எரிக்க வேண்டிய தேவை வரும். ஸோ நிலக்கரியினுடைய தன்மையை பொறுத்து தான் கம்மியான நிலக்கரியை நம்ம எரிக்கும் போது நமக்கு அதிக ஹீட்டு கிடைக்கும். அதில் அந்த கலோரிஸ் தன்மை குறைகின்ற போது அதிகமான நிலக்கரியை நீங்கள் எரிக்க வேண்டிய தேவை இருக்கும். அதிலிருந்து அதிகப்படியான சாம்பல்கள் வெளியேறும். இதேபோல் 2014 ஜனவரி முதல் அக்டோபர் வரையிலான 10 மாதங்களில் 24 கப்பல்களில் தலா 70,000 டன் நிலக்கரி தமிழ்நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு தமிழ்நாடு மின்வாரியத்திற்கே விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு 6,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது உறுதியாகியிருப்பதால் தமிழ்நாடு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறப்போர் இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. அதானி நிறுவனத்தின் நிலக்கரி இறக்குமதி ஊழல் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க பிரதமர் எத்தனை டெம்போக்களில் பணம் பெற்றார் என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். நிலக்கரி ஊழல் தொடர்பாக ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அமையும் அரசு உரிய விசாரணை நடத்தும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். நிலக்கரி இறக்குமதி ஊழல் குறித்த பைனான்சியல் டைம்ஸ் செய்தியை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள ராகுல் காந்தி, பாஜக அரசின் மிகப்பெரிய ஊழல் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக ஊழல் செய்ததன் மூலம் மோடியின் நெருங்கிய நண்பரான அதானி பல்லாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடித்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தரம் குறைந்த நிலக்கரியை 3 மடங்கு அதிக விலைக்கு விற்று சாமானிய மக்கள் மின் கட்டணத்துக்காக அதிக தொகை செலுத்தும் நிலையை உருவாக்கியுள்ளதாகவும் ராகுல் காந்தி புகார் கூறியுள்ளார். அதானி நிறுவன ஊழல் மீது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை மற்றும் சிபிஐ நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள ராகுல் காந்தி, நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக பிரதமர் மோடி எத்தனை டெம்போக்களில் பணம் பெற்றார் என்றும் வினவியுள்ளார். ஜூன் 4ஆம் தேதி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் அதானியின் மெகா ஊழல் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் ராகுல் காந்தி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நிலக்கரி இறக்குமதியில் அதானி நிறுவனம் செய்துள்ள ஊழல் இந்திய மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மீது நடத்தப்பட்டுள்ள மிகப்பெரிய மோசடி என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பி மஹுவா மொய்த்ராவும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பல இடங்களில் கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கண்டாச்சிபுரம், அரகண்டநல்லூர், மணம்பூண்டி, தேவனூர், வடகரை, தாழையனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரமாக மழை பெய்தது. விழுப்புரத்தில் 2 மணி நேரம் மழை கொட்டி தீர்த்ததால் பேருந்து நிலையத்தில் தண்ணீர் குளம் போல தேங்கியது. அதை உடனடியாக அப்புறப்படுத்த மாவட்ட ஆட்சியர் பழனி உத்தரவிட்டார். திண்டிவனத்தில் இடியுடன் கூடிய பலத்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தோடியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சுற்றுவட்டாரத்தில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பிற்பகலில் திருக்கோவிலூர், சந்தைப்பேட்டை, ஆவியூர், குன்னத்தூர், வடக்கு நெமிலி, ஆலூர், கலர்புரம் உள்ளிட்ட இடங்களில் குளிர்ந்த காற்றுடன் மழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை, ஆரல்வாய்மொழி, செண்பகராமன்புதூர் சுற்றுவட்டாரத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. தோவாளை சொக்கர்கிரி மலை முருகன் கோவில் மலைப்பாதையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கோவிலுக்கு சென்ற 40க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கீழே இறங்கி வர முடியாமல் தவித்தனர். அவர்களை தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியில் மின் கம்பி மீது உரசியதில் தென்னை ஓலை வழியாக மின்சாரம் பாய்ந்து மரம் தீப்பிடித்து எரிந்தது. உடனடியாக மரத்திற்கு கீழே வாகனங்களை நிறுத்தியவர்கள் சுதாரித்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்று வட்டாரத்தில் காலையில் வெயில் சுட்டரித்த நிலையில் பிற்பகலில் வருசநாடு, கடமலைக்குண்டு உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கும் என மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கொடைக்கானல் அருகே சின்னூர், பெரியோர் கிராமங்களுக்கிடையே ஓடும் கல்லாறு வெள்ளத்தில் 5 பேர் சிக்கித் தவித்தனர். நீண்ட போராட்டத்திற்கு பின் பெரியகுளத்திலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அவர்களை பத்திரமாக மீட்டனர். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேனி, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து வரும் 24ஆம் தேதி காலை மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள், குமரி கடல் பகுதிகள், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசக்கூடும். மேலும் 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை வங்கக்கடலின் வடபகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது. மீனவர்கள் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளுக்கு 3 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீன்பிடிக்க சென்றுள்ள மீனவர்கள் நாளைக்குள் கரை திரும்புமாறும் வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. தான் மனித பிறவி அல்ல, கடவுளால் நேரடியாக பூமிக்கு அனுப்பப்பட்டவன் என பிரதமர் மோடி பேசியுள்ளது சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த பிரதமர் மோடியிடம் அவரது ஆற்றல் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த மோடி தனது ஆற்றல் சாதாரண மனிதனின் ஆற்றல் அல்ல என்றும் கடவுளின் கொடை என்றும் தெரிவித்தார். கடவுள் தன் மூலம் செயல்களை செய்ய விரும்புவதையும் உணர்ந்துள்ளதாக கூறினார். தான் சாதாரண மனித பிறவி என்று தனது தாய் உயிருடன் இருக்கும் வரை தவறாக நினைத்துக் கொண்டிருந்ததாகவும் அவர் மறைந்தவுடன் தான் கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்டவன் என்பதை உணர்ந்ததாகவும் மோடி கூறியுள்ளார். மோடியின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் விமர்சனத்துக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகியுள்ளது. பிரதமரின் கருத்தை நெட்டிசன்கள் பலரும் விமர்சித்து வருகின்றனர். மோடியின் பேட்டியை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள நடிகர் பிரகாஷ் ராஜ் அப்படியே ஆகட்டும் என கிண்டலாக பதிவிட்டுள்ளார். மோடி தன்னை கடவுளின் அவதாரம் என கூறுவதன் மூலம் பூரி ஜெகநாதரே மோடியின் பக்தர் என்று பாஜக நிர்வாகி சம்பித் பத்ரா கூறியதன் அர்த்தம் புரிவதாக மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய காரியங்களை செய்ய கடவுள் அனுப்பியுள்ளார் என்று மோடி சொல்வது உண்மை என்றால், குஜராத் கலவரமும் இஸ்லாமியர் தாக்கப்படுவதும் மணிப்பூர் கொலைகளும் தான் கடவுள் சொன்ன பணிகளா என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஜவஹர் சிர்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் மோடி தனது பேச்சின் மூலம் 30 வினாடிகளில் தனது தாயை இழிவுபடுத்தி விட்டதாக தெரிவித்துள்ள அதிமுக நிர்வாகி காயத்ரி ரகுராம், இப்படிப்பட்ட மனப்பான்மையுடன் வாரணாசியில் போட்டியிடுவதற்கு பதிலாக இமயமலையில் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் என்றும் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பிரதமர் மோடியின் பேட்டி குறித்த செய்தியை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள மார்க்சிஸ்ட் கட்சி நிர்வாகி கனகராஜ், சிரிப்பு வருது என்ற நடிகர் சந்திரபாபுவின் பாடல் வரிகளை பதிவிட்டுள்ளார்.
சமூகத்தில் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையிலான பிரச்சாரத்தை பாஜகவினர் உடனடியாக நிறுத்த வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் ஜே.பி. நட்டாவுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் மோடியின் வெறுப்பு பேச்சுகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய புகார் தொடர்பாக பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு கடிதம் எழுதியுள்ளது. அதில் பாஜக நட்சத்திர பேச்சாளர்கள் ஜாதி, மத மற்றும் மொழி அடிப்படையிலான பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடாது என்றும் சமூகத்தில் பிளவு ஏற்படுத்தும் வகையிலான கருத்துக்களை தெரிவிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் ஜே.பி. நட்டாவுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பாஜக நட்சத்திர பேச்சாளர்கள் மேடை நாகரிகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரத்தில் உள்ள கட்சி பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இதேபோல் காங்கிரஸ் தலைவர் கார்கேவுக்கும் கடிதம் எழுதியுள்ள தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டம் ரத்து செய்யப்படும் என்பது போன்ற கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளது. பாதுகாப்பு படைகளில் அரசியலை கலக்கும் வகையில் அக்னிவீர் திட்டம் குறித்து விமர்சிக்க கூடாது என்றும் பாதுகாப்பு படைகளிடம் பிளவு ஏற்படுத்தும் வகையில் சமூக பொருளாதார ரீதியிலான ஏற்றத்தாழ்வு குறித்து பேசக்கூடாது என்றும் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்காட்டில் இன்று தொடங்கியுள்ள 47வது கோடை விழா மலர் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். 7 லட்சம் மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள காற்றாலை, கடல்வாழ் உயிரினங்கள், டாம் அண்ட் ஜெர்ரி, டோரா புஜ்ஜி அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்து வருகிறது. எப்பயுமே இருக்கிறத விட இந்த தடவை ரொம்ப சூப்பராக இருக்குது. அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப விதவிதமாக இருக்குது. ஒன்றுன்னு பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எங்கே மழை வந்துருமோன்னு நினச்சோம். ஆனால் கூட இவ்வளோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க சார். ரொம்ப நிறைவாக இருக்குங்க சார். ஃப்ளவர்ஸுமே வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி இந்த பசங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாம் அண்ட் ஜெர்ரி, அப்புறம் மிக்கி மவுஸ் பொம்மை, அப்புறம் டோரா புஜ்ஜி, இந்த மாதிரி இதெல்லாமே குழந்தைங்களை கவர அளவுக்கு நல்லாவே பொம்மையில் வந்து டெக்கரேட் பண்ணி எல்லாம் நல்லா வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்திங்கன்னா ஒரு மரம் நட்டு வளர்க்குற மாதிரி நல்லா வச்சுருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மலர் கண்காட்சிக்காக வந்திருக்கோம். கொடைக்கானல், ஊட்டி எல்லாம் கூட இது தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மலரும் அவ்வளோ அழகாக மலர்ந்து நேற்றுக்கு வந்து இவங்க பண்ணிகிட்ருக்கிறச்சே வந்து பார்த்தோம். அது ஒரு அப்போவே ஆவல் எங்களுக்கு, நிச்சயம் வந்து இப்போ பார்த்தே ஆகணும்னு. இந்த டாம் அண்ட் ஜெர்ரியாக இருக்கட்டும், அந்த டொனால்ட் டக்கு வாசலில் அந்த கடல் உயிரினங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப இட்ஸ் a lot of effort, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பல தலைமுறைகளாக புழக்கத்திலிருந்து தற்போது மக்களே மறந்து போன பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களை புதுச்சேரியில் அரசு ஊழியர் தமது இல்லத்திலேயே காட்சிக்கு வைத்திருப்பது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். மற்றும் அதற்கு முந்தைய ஆண்டுகளில் பிறந்தவர்கள் ஓரளவுக்கு அறிந்திருந்த இந்த பொருட்கள் எல்லாம் 2K கிட்ஸ்கள் பெரும்பாலும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. செம்பு, வெண்கலம், பித்தளை ஆகியவற்றால் உருவான வீட்டு உபயோக பொருட்களை காண்பது தற்போது அரிதிலும் அரிதான ஒன்றாகவே இருக்கிறது. இந்த நிலையில் நமது முன்னோர்களின் வாழ்க்கை முறையை தற்போது உள்ள தலைமுறையினர் அறிந்து கொள்ள உதவும் வகையில் தமது வீட்டையே கண்காட்சி மையமாக மாற்றியிருக்கிறார் புதுச்சேரியை சேர்ந்த அரசு ஊழியரான ஐயனார். முழுக்க முழுக்க செம்பு, வெண்கலத்தாலான பல்வேறு வடிவிலான பானைகள், விதவிதமான கூஜாக்கள், பல்வேறு வகையிலான கரண்டிகள், சாப்பாட்டு கேரியர்கள், இரும்பிலான காலணி, விளையாட்டு பொருட்கள், வாளி, பாலாடை, மண்ணில் தயாரிக்கப்பட்ட சேமிப்பு கலன்கள், ஒரு பாத்திரத்திற்குள் 10க்கும் மேற்பட்ட பாத்திரங்களை அடுக்கி வைக்கும் ரயில் அடுக்கு உள்ளிட்ட புழங்கு பொருட்கள் ஐயனார் வீட்டில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இருக்கக்கூடிய நவநாகரிகத்தில் நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம இழந்துட்டோம். முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை இழந்ததால் இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் வெகுவாக குறைஞ்சிருக்கு, பல்வேறு நோய்களுக்கு ஆட்படுறோம். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய இந்த புழங்கு பொருட்களை வருங்கால தலைமுறைக்கு இன்னும் பல தலைமுறைகள் பார்ப்பதற்கு இதை ஒரு அருங்காட்சியமாக உருவாக்கணுன்றதும் என்னுடைய கனவாக வச்சுருக்கேன். கோடை விடுமுறையில் வீடுகளில் இருக்கும் பள்ளி மாணவ மாணவிகள் ஐயனார் வீட்டுக்கு சென்று பழங்கால புழங்கு பொருட்களை வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பொருட்களில் பலவற்றின் பெயரை கூட தற்போதுதான் தெரிந்து கொள்வதாக கூறும் மாணவர்கள் இந்த பொருட்களின் மூலம் முன்னோர்களின் வாழ்வு முறையை அறிய முடிவதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
4-5 தலைமுறைகள் பார்க்க முடியாத பொருட்களை நாங்கள் இங்கே பார்த்தோம். இங்கே வந்து மியூசியமில் எவ்வளோ ஒரு பழங்கால பொருள்லாம் வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே நிறையா பொருள் வச்சுக்கிறாங்க. இங்கே வந்து ரயில் அடுக்கு, இந்த பெரிய பெரிய பானைகள், சால், அது மாதிரி நிறைய பொருள்கள் இருக்குது. நான் மட்டும் பார்த்தது இல்லாமல் என் கூட வந்த நண்பர்களும் நிறைய பேர் பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு டீ சக்கு, ஆனால் இந்த காலத்தில் வந்து ஒரு சக்கு முறையாக தான் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு மை ஷேப்பில் ரொம்ப அழகாக வடிவச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு கவர்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கலெக்ட் பண்ணணும் எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. இந்த ஸ்லிப்பர் வந்து இரும்பால் செஞ்சுருக்காங்க. நம்ம ஸ்லிப்பர்லாம் வந்து ஒரு லப்பரில் இருக்கும். இதெல்லாம் எப்படி முன்னோர்கள் வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப பார்க்கவே வியப்பாக இருக்குது. பழங்கால புழங்கு பொருட்களை இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொள்ள அரசு ஊழியர் ஐயனார் மேற்கொண்டுள்ள முயற்சிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் புதுச்சேரி செய்தியாளர் மகாராஜ பாண்டி. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தையொட்டி கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் காலை மாலை என்று 2 வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். 3ஆம் நாளான இன்று காலை விழாவின் முக்கிய நிகழ்வான கருட சேவை உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. அதிகாலை 4 மணிக்கு வரதராஜ பெருமாள் நீல நிற பட்டுடுத்தி தங்க கருட வாகனத்தில் அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து செட்டி தெரு, ரங்கசாமி குளம், கீரை மண்டபம் உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் வழியாக உலா வந்து வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கருட சேவை உற்சவத்தையொட்டி காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலில் லட்சக்கணக்கில் பக்தர்கள் குவிந்துள்ளனர். பக்தர்களின் வசதிக்காக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 5 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பக்தர்களின் பாதுகாப்புக்காக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.